சாதாரண குடும்பத்திலே பிறந்திருக்கிற ஒரு வறுமையிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இந்து குடும்பத்திலே கூட நாகூர் ஆண்டவருக்காக ₹1 சர்க்கரையை வாங்கி பாத்தியா ஓதி அதை 4 பேருக்கு அள்ளி கொடுத்து தன்னுடைய வீட்டிலேயே நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை வழிபடுகிற தொழுகிற மாவட்டமாக நம்முடைய பகுதி இருக்கிறது என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அதைவிட ஒரு ஆடு வளர்த்தால் அதுவும் ஒரு கிடாக்குட்டியாக போட்டால் ஒரு ₹2000 விற்றால் தன்னுடைய குடும்பத்திற்கு பட்டிருக்கிற கடனை அடைப்பதற்கு உதவுமே என்கிற நிலை இருக்கிற சாதாரண குடும்பத்திலே கூட அந்த கிடாயை ஆண்டவருக்காக ஒதுக்கிவிட்டு நன்றாக வளர்த்து தனக்கு எப்பொழுது வருமானம் கிடைக்கிறதோ அதை பெற்று அல்லது கடன் பெற்று அந்த ஓதுவாரை அழைத்து நல்ல முடிந்தவரை சமைத்து ஊரிலே இருக்கிறவர்களெல்லாம் அழைத்து நாகூர் ஆண்டவருக்கு சோறு போடுகிறேன் வாருங்கள் என்று சொல்லி அங்கே பலருக்கும் உணவளிக்கிற அந்த பண்பு இந்து மக்களிடத்திலே நம்முடைய பகுதியிலே மிகுந்திருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்திற்கு மத ஒற்றுமைக்கு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சன்களாக இன்றைக்கு நாம் இங்கே புகழ்ச்சிக்காக மட்டுமல்ல மேடையிலே பேசுவதற்காக மட்டுமல்ல உண்மையாகவே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நான் உள்ளபடியே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னொன்றையும் நான் இந்த நேரத்திலே சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நான் பேசுகிற போது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக எங்கள் ஊர்க்காரர்கள் இருப்பார்கள். என்னுடைய ஊர் சின்ன ஊர் ஓரடியம்பலம் என்கிற கிராமம். அங்கே ஒரு பள்ளிவாசலை அமைக்க வேண்டும் என்று ஒரு 15 அல்லது 20 குடும்பங்கள் தான் இஸ்லாமிய குடும்பங்கள் அங்கே இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படி கேட்கிற போது கண்டிப்பாக அமைக்கலாம் என்று நாங்கள் அவர்களோடு பேசி முடிவு செய்தோம். இடத்தை தேர்வு செய்கிற போது என் வீட்டு மனைக்கு அடுத்த இடத்திலேயே இடத்தை தேர்வு செய்தார்கள். நாங்களே அதை வாங்கி கொடுப்பதற்கு முயற்சி எடுத்து பெற்றுக் கொடுத்தோம். அந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அழைத்தார்கள். நாங்களே போய் அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டு நடத்தினோம். பள்ளிவாசல் அந்த அல்லாவின் பேரருளால் மிக குறுகிய காலத்திலேயே அமைந்தது. அந்த பள்ளிவாசலில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மையத்திற்காக ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் பெற்றுக் கொடுத்து பக்கத்திலேயே அதை வைப்பதற்கு நாங்கள் சந்தோஷமாக இடத்தை தேர்வு செய்து கொடுத்து நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், இது எதற்காக நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவரவர் மதம் அவரவர்களுக்கு. நானும் தங்கப்பா வீட்டிலே பிறந்திருந்தால் எனக்கும் இன்றைக்கு ஜமாலுதீன் என்று பெயர் தான் வைத்து தங்கப்பா அழைத்திருப்பார். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்ததால் மணியன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதுல என்ன தவறு இருக்கிறது, என்ன பிழை இருக்கிறது? அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு, அவர்களுடைய கொள்கை அவரவர்களுக்கு. இதில் தலையிடுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. வரவேற்க வேண்டிய ஒன்றுதானே தவிர கருத்து வேற்றுமைக்கான இடமோ வாய்ப்போ இல்லை. என்னை பொறுத்தவரை நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. என்ன என்று கேட்டால், பெரும்பாலானவர்கள் இறை நம்பிக்கை மீது நம்பிக்கை வைக்கிற போது அந்த ஆண்டவனே கொடுப்பான் என்று அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்வதாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் நம்பாமல் உழைப்பிலே மட்டுமே நம்பிக்கை வைத்து உழைப்பை மூலதனமாக வைத்து, இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கும், அடுத்த 10வது நாள் மாப்பிள்ளை எங்கடான்னு கேட்டா வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இளமையை வாலிபத்தை கூட விட்டுக் கொடுத்து விட்டு இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று எப்படியும் சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்கிற உழைப்பிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். அப்படிப்பட்ட சிறந்த பண்பை நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல எந்த வேலை எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் இருந்தாலும் அந்த தொழுகை நேரத்தை தவற விடாமல் யாராக இருந்தாலும் எல்லோருமாக அந்த இறை இல்லத்திற்கு சென்று காலம் தவறாமல் தன்னுடைய தொழுகை கடமையை செய்கிற அந்த பண்பு உள்ளபடியே நான் நேசிக்கிற ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல
சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட வேண்டும் என்பதிலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த உபச்சாரம் இருக்கிறதே, அந்த விருந்தோம்பல் இருக்கிறதே, அந்த பண்பு உள்ளபடியே நெகிழ்தலுக்கு உரிய நெகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக நான் நினைத்து பார்க்கிறேன். அதை நான் என்றைக்கும் நான் அதை மகிழ்ச்சியோடு நினைத்து பார்ப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல உதவுகிற மனப்பான்மை, வசதி படைத்தவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார் என்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து அந்த குடும்ப சூழலை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு உதவுகிற அந்த மனப்பான்மை உள்ளபடியே வரவேற்புக்குரியது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரவேற்புக்குரிய பண்புகளை நான் மதிப்பது உண்டு. அந்த வகையில் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும், இந்த பள்ளிவாசல் அமைவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பை நல்கியிருக்கிற உதவி இருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து, எங்களையும் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு வந்தே தீர வேண்டும் என்று பலமுறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நேரிலேதான் அழைப்பை கொடுப்போம், எப்போது இருப்பீர்கள் என்று பலமுறை கேட்டு நான் நேரிலே பத்திரிகையை பெற முடியவில்லை, அழைப்பை பெற முடியவில்லை. அத்தனை முறை கேட்டும் கூட, அதனால் இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்த போதும் கூட இந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டே தீர வேண்டும். அவர்களுடைய அன்பை நான் தவிர்க்க முடியாமல் இங்கே வந்திருக்கிறேன். முக்கியமான ஒரு வேலை இருந்திருக்கிறது, தவிர்த்திருக்கிறோம். எதற்காக சொல்லுங்கள் சொன்னால், அன்பை வெளிக்காட்டுவதில் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் என்கிற நிலையில் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து பெருமைப்படுகிறோம். இந்த இஸ்லாமிய பெருமக்கள் எல்லா இறைவனுடைய பேரொழலால் எல்லா நலங்களையும் பெற்று வளங்களையும் பெற்று நீடூழி வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜும்மா தொழுகைக்கு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து திறப்பு விழா மலர் வெளியீடு. அதற்கு முன்பாக முன்னாள் வேதை ஒன்றிய பெருந்தலைவர் திரு மரியாதைக்குரிய PV குழந்தைவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். ஓரிரு நிமிடங்கள் உரையாற்றுகிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய, இங்கே தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் மன்னிக்க வேண்டும். ஒவ்வொருவராக நான் பேர் சொல்லி கொண்டு போனால் நேரமாகும். அனைத்து மார்க்க பெரியவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற அரசியல் பதவி வைக்கின்ற நண்பர்கள், முன்னாள் பதவி வகித்தவர்கள், இந்நாள் பதவியில் இருப்பவர்கள், அனைத்து பெரியவர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று என்னை அன்பரோடு இங்கே அழைத்த அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பெயர் சொல்லி போட வேண்டும் என்று அழைத்த போது, நான் இது மார்க்க விஷயம், பெரிய மகான் நபிகள் நாயகம் அவர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதற்கெல்லாம் நான் இன்னும் பக்குவப்படவில்லை. அந்த பக்குவம் இருந்தால்தான் என்னால் பேச முடியும். ஏன் என்ன எல்லாம் பத்திரிகையில் போடுகிறீர்கள் என்று சொல்லியும் நண்பர்கள், இல்லை உங்களை போடுகிறோம், நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு, சமாதானம், இந்த அடிப்படை கருத்துகள் பட கோடானு கோடி மக்கள் என்று அவர்களை நல்வழிப்படுத்தியவர்தான் நபிகள் நாயகம். இன்று பல நாடுகள் எனக்கு சுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதிலே நபிகள் நாயகத்துக்கு முன் வந்த மோசஸ் ஜோர்டானிலே அவர் அடக்கமாகி இருக்கின்ற அந்த இடத்திற்கு ஜோர்டானிலே அங்கே சென்று எனக்கு பின் ஒரு மகான் தோன்றுவார் என்று சொல்லிவிட்டு சென்ற மோசஸ் அவர்களுடைய அந்த இடத்திலே நான் வணங்கி வந்திருக்கின்றேன். இன்னும் துருக்கி போன்ற நாடுகளுக்கு அவர்கள் எல்லாம் மிகவும் கடுமையாக இருப்பார்கள். ஒரு இன மத
துவேஷத்தோடு இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆக இஸ்தான்புல்